அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டிட் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம போய் கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ டிட்னா என்ன பார்த்தீங்கன்னா, இருந்ததா, ஒரு விஷயம் நடந்ததா, அதை பற்றி இருந்ததா பற்றி பேசுறதுக்கு வந்து டிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸில். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, ஹிட், இது எல்லாத்துலேயுமே நம்ம டிட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் டிட் யூஸ் பண்ண கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸில் மட்டும் நம்ம டிட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டிட் யூ ஹேவ் எனி பெயின் அப்படி நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம்னா, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டப்போ வலி இருந்ததா அப்படி நம்ம ஃபியூச்சர் டென்ஸில் கேட்கும்போது டிட் யூ ஹேவ் எனி பெயின் அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டிட் யூ ஹேவ் எ ஃபீவர், உங்களுக்கு காய்ச்சல் இருந்ததா அப்படி கேட்கும்போது டிட் யூ ஹேவ் ஃபீவர் அப்படின்ட்டு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். டிட் யூ ஹேவ் எனி பெயின், இப்போ நம்ம ஹீ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவருக்கு பெயின் இருந்ததா அப்படி கேட்கும்போது நம்ம ஹீ யூஸ் பண்ணுவோம். டிட் யூ ஹேவ் ஏ ஃபீவர், உங்களுக்கு காய்ச்சல் இருந்ததா, அவருக்கு காய்ச்சல் இருந்ததா கேட்கும்போது ஹீ யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை அவளுக்கு இருந்ததா நம்ம யூஸ் பண்ணும்போது டிட் ஷி ஹேவ் ஃபீவர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸில் டிட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் ஹேவ் வெர்ப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஹேவ் வெர்ப்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இருந்ததா, இருக்கிறதா, இல்லையா, இருந்தது, அதை பற்றி நம்ம பார்த்துன்னு இருந்தோம் டே 3 கிளாஸில். டே 4 கிளாஸில் நம்ம டிட் பாஸ்ட் டென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ ஒரு ரீகேப் பண்ணிடுவோம் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ ரீகேப்பில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் எ கார். ஐ ஹேவ் எ கார்னா ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட கார் இருந்தது. ஐ டோன்ட் ஹேவ் எ கார், என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் ஹேவ் எ கார் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் எ கார் லாஸ்ட் இயர். ஸோ ஹேட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹேட் யூஸ் பண்ணுவோம். டு ஹேவ் எ கார், உங்ககிட்ட கார் இருந்ததா அப்படி கேட்கறதுக்கு டு ஹேவ் எ கார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். டோன்ட் யூ ஹேவ் எ கார், உங்ககிட்ட கார் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்குறது டோன்ட் யூ ஹேவ் எ கார் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ ஹேவ் எ கார், டிட் யூ ஹேவ் கார், உங்ககிட்ட கார் இருந்ததா அப்படி கேட்கறதுக்கு டிட் யூஸ் பண்ணுவோம். ஹி ஹஸ் எ கார், உங்ககிட்ட கார் இருந்ததா. ஹீ நம்ம யூஸ் பண்ணும்போது அவர்கிட்ட கார் இருந்ததா கேட்கறதுக்கு ஹீ யூஸ் பண்ணுவோம். ஹி டசன்ட் ஹேவ் எ கார், அவரிடம் கார் இல்லையா அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு ஹி டசன்ட் ஹேவ் எ கார்னு யூஸ் பண்ணுவோம். ஹி ஹேட் எ கார் லாஸ்ட் இயர், அவரிடம் கார் லாஸ்ட் இயர் இருந்ததா அப்படி கேட்கறதுக்கு ஹி ஹேட் எ கார் லாஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். டஸ் ஹி ஹேவ் எ கார், அவரிடம் கார் இருந்ததா கேட்கறதுக்கு டஸ் ஹி ஹேவ் எ கார். டசன்ட் ஹி ஹேவ் எ கார், இருந்ததா அப்படி கேட்கறதுக்கு டசன்ட், இல்லையா கேட்கறதுக்கு டசன்ட் ஹி ஹேவ் எ கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். டிட் ஹி ஹேவ் எ கார், உங்களிடம் கார் இருந்ததா, அவரிடம் கார் இருந்ததா கேட்கறதுக்கு டிட் ஹி ஹேவ் எ கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பாஸ்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.